இது மகிமை நேரம். மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிமையான காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மறுபடியும் ஆவியின் கனியாகிய சமாதானத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த மகிமை நேரத்திற்காக உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். நேற்றைய தினம் ஆவியின் கனியாகிய சந்தோஷத்தை பற்றி நாம் பார்த்தோம். முதலாவது நாள் ஆவியின் கனியாகிய அன்பை பற்றி நாம் பார்த்தோம். இன்றைய தினம் ஆவியின் கனியாகிய சமாதானத்தை பற்றி நாம் பார்க்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த நேரத்தை கொடுத்திருக்கின்றார். சமாதானம் என்பது இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு இன்றைய தினத்திலே இருக்கிறதா என்று சொல்லி ஒருவேளை கேள்வி நம்முடைய உள்ளத்திலே எழுகின்றது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் தேவனாக, சமாதானத்தின் கர்த்தராக, சமாதான பிரபுவாக, சமாதான காரணராக நமக்கு கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் பிரபுவாக காணப்படுகின்றார். அவர் நமக்கு இந்த உலகத்திலே அவர் கொடுக்கப்பட்டதே சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை தனது மேல் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திற்கு அவர் மனிதனாக அனுப்பப்பட்டார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது அவர் சமாதானத்தின் உண்டு பண்ணும் ஆக்கினையை தன்மையில் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். மனிதனுடைய வாழ்க்கை ஒருவேளை சமாதானமற்றமாக காணப்பட்டால் அந்த சமாதானம் உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை அவரிடத்திலே அங்கே இருக்கின்றது. அவர் சமாதான பிரபுவாக இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டார். இயேசு சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினாலே சமாதானம் நமக்கு உண்டாயிருக்கின்றது. வேதத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே 33.5 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்ந்தாலும் 3.5 ஆண்டு காலம் தன்னுடைய சுவிசேஷ வாழ்க்கையிலே அவர் சமாதானத்தையே மற்றவர்களுக்கு அறிவித்து வந்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால் அவர் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக அதையெல்லாம் மன்னிப்பதற்காகத்தான் ஒரே பேரான தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்திற்கு பிதாவாகிய தேவன் அனுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நமக்காக அவர் இரத்தம் சிந்தினார். நாம் பாவங்கள் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நம்முடைய சாபங்கள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இரத்தத்தை முழுவதுமாக சிலுவையிலே அவர் சிந்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காகவே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். ஒருவேளை இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் சமாதானம் இல்லாமல் எதையோ இழந்து தவிக்கின்றவர்களாக, எதையோ தேடி அலைகின்றவர்களாக, அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறவர்களாக காணப்பட்டாலும் என்னிடத்தில் சமாதானம் உண்டு, சமாதான பிரபுவாகி என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அவர் அறைகூவல் விடுக்கிறவராக காணப்படுகின்றார். அன்று மாத்திரமல்ல, இன்றும் அவர் சமாதான பிரபுவாகவே காணப்படுகின்றார். ஒருவேளை சமாதானம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை காணப்படுகின்றதா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை சமாதான குறைவு காணப்படுகின்றதா? சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே உன்னை ஒப்பு கொடுத்து நீ அவருடைய பாவங்கள், நீ செய்த உனக்கு ஏற்பட்டிருக்கிற சாபங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்திலே ஒப்பு கொடுப்பீர் என்று சொன்னார். அந்த இரத்தத்தின் மூலமாக கழுவப்படக்கூடிய அந்த அனுபவத்திற்குள்ளாக கடந்து வருவாய் என்று சொன்னால் உண்மையிலேயே உள்ளத்திலே சமாதானம் வந்துவிடும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளத்திலே வந்து விடுவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் சமாதான பிரபுவாக காணப்படுகின்றார். அந்த சமாதான பிரபு நம்முடைய உள்ளத்திலே வந்தால் நேரடியாகவே சமாதானம் நம்முடைய உள்ளத்திலே வந்துவிடும். இயேசு சிலுவையில் இருந்து சிந்திய இரத்தத்தின் மூலமாக ஒரு சமாதான உடன்படிக்கையை நம்மோடு ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த உலகத்திலே நீங்களும் நானும் வாழும் பொழுது மற்றவர்களை பார்க்கின்ற நேரத்திலே, ஒருவேளை கிறிஸ்தவர்களை மாத்திரமல்ல மற்றவர்களை பார்க்கின்ற நேரத்திலும் சமாதான வாழ்த்துக்களை சொல்வதற்காக நாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றோம். எல்லோரோடும் சமாதானமாக வாழ வேண்டும், சமாதானத்தை மற்றவர்களிடத்தில் எதிர்பார்க்க வேண்டும், மற்றவர்களோடு சமாதானத்தோடு மற்றவர்களிடத்தில் சமாதானத்தை நாட வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். குடும்பத்திலேயும் உறவினர்களோடும் சரி, மற்றவர்களோடும் சரி, வாழக்கூடிய சமுதாயத்திலே எனக்கு பக்கத்தில் இருக்கிறோடும் சரி, நான் சமாதானமாக வாழுவேன் என்று சொல்லி ஒரு உறுதியோடு நாம் வாழ வேண்டும். அப்படி என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்தால்தான் அது சாத்தியமாகும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டவர்களாக நீங்களும் நாமும் காணப்படுகின்றோமா? அவர் உள்ளத்திலே வருவதற்கு தடையாக எது காணப்படுகின்றது? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவம், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பெருமை, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவ சூழ்நிலை, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அக்கிரமங்கள் எல்லாம் அதை
அவர் நம்முடைய உள்ளத்திலே வருவதற்கு தடையாக இருக்கின்றது. அதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திலே வந்து நமக்காக ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் சிந்தியதன் மூலமாக நமக்கு ஒரு விடுதலை பண்ணுவதற்காக சமாதான பிரபுவாக இந்த உலகத்திலே அவர் அனுப்பப்பட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த இரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டவர்களாக உங்கள் பாவங்களை நீங்கள் முழுவதுமாக அறிக்கை செய்து அந்த இரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டவர்களாக காணப்படும் என்று சொன்னால் அந்த சமாதான பிரபு நம்முடைய உள்ளத்திலே வருவார். அந்த சமாதான பிரபு நம்முடைய இல்லத்திலே வருவார். அந்த சமாதான பிரபு நம்முடைய இல்லத்திலே வரும் பொழுது எங்கும் சமாதானம் காணப்படும். நாம் வாழக்கூடிய வீட்டில் மாத்திரமல்ல, நம்மோடு இருக்கக்கூடிய உற்றார் உறவினர்களோடு மாத்திரமல்ல, மற்றவர்களிடத்திலும் சமாதானமாக வாழுவதற்கு அது நமக்கு பலத்தை கொடுக்கின்றது. சமாதானம் இல்லாமல் வாழ்ந்தால் ஒருவேளை நாம் நேற்று பார்த்தது போல அந்த மகிழ்ச்சி நம்மிடத்திலே வராது. சமாதானம் இல்லை என்று சொன்னால் அன்பு நம்மிடத்திலே இருக்காது. ஆகவே இந்த சமாதானம் என்பது இன்றைய தினத்திலே தேடி திரியக்கூடிய ஒரு காரியமாக காணப்படுகின்றது. ஆனால் அங்கும் இங்கும் செல்லாமல் நமக்கு தெரியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே சமாதானத்தை கொடுக்கிறவர். ஏனென்று சொன்னால் அவர் மாத்திரமே சமாதானத்தின் காரணராக இருக்கிறார். சமாதானத்தின் காரணராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும் பொழுது அங்கும் இங்கும் செல்ல வேண்டிய தேவையே இல்லை. அவரிடத்திலே முழுவதுமாக நம்மை ஒப்புக் கொடுத்து, நாம் பாவி என்று ஒப்புக் கொடுத்து, என் உள்ளத்திலே வாரும் தகப்பனே என்று சொல்லி நாம் அழைக்கும் பொழுது அவர் உள்ளத்திலே வரும் பொழுது சமாதானம் உள்ளத்திலே வரும். சமாதானம் உள்ளத்திலே வரும் பொழுது அங்கு மகிழ்ச்சி உண்டாகும். சமாதானம் உள்ளத்திலே வரும் பொழுது அங்கு மேன்மையான காரியங்கள் நடைபெறும். உறவினர்களோடு மாத்திரமல்ல, நம்முடைய உற்றார்களோடு மாத்திரமல்ல, சமுதாயத்திலே மாத்திரமல்ல, நாம் பணிபுரிய இடத்தில் கூட மற்றொரு சமாதானத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். சமாதானம் இல்லாமல் வாழ்வோம் என்று சொன்னால் கிறிஸ்து நம்மிடத்தில் இல்லை என்றுதான் அர்த்தம். ஒருவேளை கிறிஸ்து என்று பெயர், கிறிஸ்தவன் என்று சொல்லி பெயரை வைத்துக் கொண்டால் மாத்திரமல்ல, கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாக பாவமற்ற ஒரு ஜீவியமாக நம்ம வாழும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாதானத்தை நம்முடைய உள்ளத்திலே வைத்து நம்முடைய உலகத்திலே செல்லும் பொழுது மற்றவர்களுக்கு அதை அறிவிக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக நம்மை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நாம் சமாதானத்தோடு வாழ்கின்றோமா? நம்முடைய உள்ளத்திலே சமாதானம் இருக்கின்றதா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே பற்றி கொள்ளுங்கள். அவரால் மாத்திரமே நம்ம சமாதானத்தை கொடுக்க முடியும். அவரால் மாத்திரமே சந்தோஷமாக நம்மை வாழ வைக்க முடியும். அவரால் மாத்திரமே மற்றவர்களிடத்தில் சமாதானத்தோடும் மற்றவர்களோடு ஐக்கியமாக வாழுவதற்கு பலத்தை கொடுக்க முடியும். அப்படி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால்தான் அவருடைய நாமம் மகிமைப்படும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரோடு இருக்கிறார், அவருடைய உள்ளத்தில் இருக்கிறார். ஆகவே அவர்கள் சமாதானத்தோடு காணப்படுகின்றார்கள். ஒருவேளை அவர்கள் உயர்ந்த பதவியில் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை பணக்காரர்களாக இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் அவர்கள் மகிழ்ச்சியாக சமாதானத்தோடு வாழ்கிறார் என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும். அவருடைய நாமம் நம்மே மூலமாக அது மகிமைப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காரியம் இடத்திலே காணப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். அவருடைய இரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்ட அனுபவம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அப்படி நீங்களும் நானும் முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால் மேலான தேவ சமாதானம், மகா பிரபுவாக இயேசுவின் சமாதானம் உள்ளத்திலே வரும். அப்படி வரும் பொழுது அந்த சமாதானம் என்பது நிறைவாக காணப்படும். வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும். மற்றவர்களோடு நாம் வாழ்ந்து ஒரு அன்பாக வாழக்கூடிய வாழ்க்கை நம்மிடத்திலே கிடைக்கும். அப்படிப்பட்ட மேலான கிருபையை தேவன் தாமே நம்ம ஒவ்வொருக்கும் தந்தருள்வாராக. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, அருமையான இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துறேங்க தாவே. கடந்த 2 நாட்களிலும் நீர் அன்பாகவே இருக்கிறார். நீர் சந்தோஷத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அது மாத்திரமல்ல, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உண்மையில் வந்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால் ஏசப்பா, எங்களுக்கு சமாதானத்தை கொடுமாண்டவரே. நாங்கள் மாத்திரமல்ல, எங்களோடு வாழிகள் மாத்திரமல்ல, எங்கள் சமுதாயத்தில் எங்களோடு இருக்கிறவர்கள், எங்களோடு பணிபுரிகள் எல்லோரும் சமாதானத்தோடு வாழ்வதற்கு நீர் சமாதான பிரபுவாக கடந்து வாரும் ஆண்டவரே. அவருடைய உள்ளத்திலே வாரும் தடைகளை மாற்றி போடும். இரத்தத்தை கொண்டு கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. நன்மையாலும் கிருபையாலும் முடி சூட்டுங்க. சமாதானத்தின் முடியே வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.